தமிழகத்தின் 6 படை வீடுகளில் முதன்மையான திருக்கல்யாண புனித தலமாக விளங்குவது திருப்பரங்குன்றம். மதுரையின் தென்மேற்கில் அமைந்த இந்த மலை குகை தலம் 1000 ஆண்டுகளாக பக்தியால், வரலாறால், முருகனின் அருளால் புனிதமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தின் பெருமை என்ன? இங்குதான் இந்திரரின் மகளான தெய்வானையுடன் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் புரிந்தார். திருப்பரங்குன்ற புராணம் சொல்லும் காட்சி மனதை வருடுகிறது. பிரம்மா திருமண விதிகளை நடத்த சூரியன், சந்திரன் ரத்தின தீபங்கள் தாங்க, சிவபரம்பொருள் அம்பாள் புன்னகை செய்ய, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க, முருகனும் தெய்வானையும் இங்கு சேர்ந்து ஆசீர்வதிக்கின்ற திருவுருவமாக எழுந்துள்ளனர். எனவே இந்த தலம் வெறும் முருகன் கோயில் அல்ல, திருக்கல்யாண சக்தி மிகுந்த புண்ணிய கஷேத்திரம். இங்கு இன்னொரு தனி சிறப்பு, வாகனமாக யானை அருள்பாலிக்கிறது. குகை திருக்கோயிலின் அமைப்பு, கல் சுவர்களில் நிறைந்த காலத்தால் கட்டிய அமைதி, அருணகிரிநாதரின் திருப்புகழும் நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையும் இத்தலத்தின் பெருமையை தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்கின்றன. இதன் அருகே அமைந்துள்ளது பழமையான ஒரு சிறிய மலைத்தொடர், பச்சரிசி மலை. கல்லை தொடினாலே பச்சரிசி போல் நொறுங்குவதால் இதற்கு அந்த பெயர். முனிவர்கள் தவம் செய்து வந்த புனித மலை என்பதால் இங்கு வீசும் காற்றும் கூட அமைதியையும் ஆன்மீகத்தையும் பரப்புவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பச்சரிசி மலைக்கு சிறப்பு கார்த்திகை தீபம். அனாதி காலத்திலிருந்து கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் உதிக்கும் நாளில் பச்சரிசி மலை உச்சியில் உள்ள தீபத்தூரில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றுவது அழியாத பாரம்பரியமாக இருந்து வருகிறது. இது வெறும் சமய சடங்கு அல்ல, தமிழர்களின் கலை, கலாச்சாரம், முருக பக்தி, நன்றி செலுத்தும் மரபின் உயிரோட்டமான வெளிப்பாடு. இத்தகைய பாரம்பரிய நிகழ்வுகளை தொடர இங்கு பலர் தலைமுறை பணிபுரிகின்றனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கது வீரபாகு வழிக்கோன்றல்கள், செங்குந்த முதலியார் மரபினர். இவர்கள் தொன்று தொட்டு கோயில் சீர்பாத சேவை, திருவிழாக்கள், தீபத் தொடர்பான செயல்பாடுகளை ஒரு கடமையாகவும் ஒரு மரபாகவும் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறே திருப்பரங்குன்றம், பச்சரிசி மலை, முருகனின் திருக்கல்யாணம், கார்த்திகை தீபம், பக்தர்களின் கலாச்சார மரபு, இவை அனைத்தும் இணைந்து தமிழரின் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு தீபமாகவே திகழ்கின்றன.